தேனாண்டாள் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழி படங்கள்லையும் நடித்து கொடி கட்டி பறந்துட்டு இருந்த சௌந்தர்யா அவர்கள் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் 22 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகலை, அவங்கள திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சிட்டிமல்லு அப்படிங்கிற ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள கொலை பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சிட்டிமல்லு யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவரு ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார் மோகன் பாபு. ஸோ மோகன் பாபு அவர்கள் சௌந்தர்யா மேல இருந்த ஒரு பகை காரணமா அவங்கள திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. முதல்ல இந்த சௌந்தர்யா அவர்கள் யாரு அப்படின்னு இப்போ இருக்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழி படங்கள்லையுமே நடித்து ஒரு டாப் பீக்கில் இருந்த ஆக்ட்ரஸ். அந்த டைமில் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்னு இவங்களோடலாம் படங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தியில் அமிதாப் பச்சன் அவர்களோட படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே டாப்பில் இருக்க எல்லா ஆக்டரோடையுமே படங்கள் பண்ணி அந்த டைமில் ஒரு பேன் இண்டியா ஆக்ட்ரஸாக இவங்க இருந்திருக்காங்க. இவங்க பீக்கில் இருந்த டைமில் திடீர்னு ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, சௌந்தர்யா அவர்கள் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இது ரொம்ப பெரிய ஒரு நியூஸா வருது. ஏன்னா பீக்ல இருந்த ஒருத்தவங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்ற போது மொத்த இந்தியாவே வந்து திரும்பி பார்க்குது, என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம். இவங்க ஃப்ளைட்ல போகும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஃப்ளைட்ல என்ஜின் கோளாறு ஏற்பட்டு அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு 22 வருஷத்துக்கு அப்புறம் சிட்டிமல்லு அப்படிங்கிற ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சௌந்தர்யா அவர்கள் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ல இறந்து போகல, அவங்கள திட்டமிட்டு மோகன் பாபு அவர்கள் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. மோகன் பாபு அவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருமே வந்து ஆந்திரால மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். இங்க எப்படி நமக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரோ, அங்க அவர் சூப்பர் ஸ்டார். அங்க சூப்பர் ஸ்டாரா இருக்க ஒருத்தர் மேல ஒரு காமன் மேனான சிட்டிமல்லு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுவும் சௌந்தர்யா அவர்களை கொலை செஞ்ச குற்றச்சாட்டு. சௌந்தர்யா அவர்களுக்கும் மோகன் பாபு அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா அவர்கள் கட்சியிலையும் இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து இறந்து போகும்போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 31 வயசு. அப்பதான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம இதை விட அவங்க இறந்து போகும்போது 2 மாசம் பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்ற ஒரு நியூஸே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. 31 வயசுல ரொம்ப பீக்ல, சினிமாவோட பீக்ல இருந்த டைம்ல அவங்க இறந்து போனது நிறைய பேருக்கு மன வருத்தம். இதெல்லாம் தாண்டி அவங்கள பத்தி பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே சினிமா பேக்ரவுண்ட் தான் சௌந்தர்யா அவர்களுக்கு. ஸோ அவங்களுமே வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேயே வந்து சினிமாவுக்கு வந்துடுறாங்க. சினிமாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையுமே கலக்குன்னு கலக்குறாங்க. 31 வயசுலேயே ஒரு பெரிய பீக்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே டைம்ல அவங்க கட்சியிலையுமே இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆன டைமுமே அவங்க கர்நாடகாலேருந்து ஆந்திராவுக்கு வந்து பிஜேபியில் அந்த டைமில் அவங்க இருந்ததாகவும், அந்த பிஜேபி சம்பந்தமான ரேலிக்கு ஸ்பீச் கொடுக்க போகிறதுக்காக அவங்க கிளம்பி போனதாகவும் சொல்லப்படுது. ஸோ அவங்களும் அந்த டைமில் கட்சியில் இருந்தாங்க. மோகன் பாபு அவர்களுமே பொலிட்டிக்கல் வைஸ் ரொம்ப ஒரு பெரிய ஆளாக இருந்தார். அவருமே பொலிட்டிக்கல் இன்வால்வ்டாக தான் இருந்தார். ஸோ அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் 2 பேருக்கு இடையில அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்று எப்படின்னா, இந்த சிட்டிமல்லு அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு 500 நாள் கிட்ட சாப்பாடே சாப்பிடாம இலை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா அவர்களை இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு, இவருக்கு வந்து சரியான தண்டனை வழங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. காந்திய வழி போராட்டம், ரொம்ப அமைதியான முறையில் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய நியூஸாகி வருது, இவர் ஏன் 22 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இதை சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இவர் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மோகன் பாபு அவர்களை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது, மோகன் பாபு அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ஜேர்னலிஸ்டா அடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் வீட்லயே வந்து நிறைய சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவருடைய மகன்களுக்கும் இவருக்குமே நிறைய சொத்து பிரச்சனைகள் இருக்கு. அவர் கொஞ்சம் ரூடான பர்சன் அப்படின்னு தான் வந்து வெளியே காட்டப்படுது. அது மட்டும் இல்லாம சிட்டுமல்லு இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சௌந்தர்யா அவர்கள் வந்து சிட்டுமல்லு வந்து ஒரு நாள் மீட் பண்ண போனதாகவும், சிட்டுமல்லு வந்து சௌந்தர்யாவோட பெரிய ஃபேன். ஸோ நான் வந்து ஒரு நாள் அவங்கள மீட் பண்ண போனேன். அவங்கள மீட் பண்ண போனப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் வந்து மோகன் பாபு தான் வந்து பேசினாரு. மோகன் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க ஒரு 6 ஏக்கர் நிலத்தை வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு சௌந்தர்யா அவர்கள் வந்து
அந்த ஃபோன் கால்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க தம்பிகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மோகன் பாபு வந்து கால் பண்ணியிருக்காரு, கால் பண்ணி நம்ம கிட்ட இருக்க அந்த ஒரு 6 ஏக்கர் நிலத்தை வந்து கேட்குறாரு, பட் அது நம்மளுடைய ஒரு சென்டிமெண்டலான இடம் அப்படின்றதால நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் தொடர்ந்து இதை கேட்டுட்டே இருக்காரு. நான் தரலை அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, நான் இத்தனை தடவை கேட்டுமே நீ உன்னுடைய லேண்டை கொடுக்க மாட்டியா, அப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, என்னுடைய பவர் என்ன அப்படின்ற மாதிரி சில மிரட்டல்கள் விடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன். ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கும்போது தான் சௌந்தர்யா அவர்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் பேசிட்டு அவங்க தம்பிகிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். இந்த ஃபோன் கால் வந்த ஒரு சில நாட்கள்லே வந்து ஃப்ளைட் கிராஷ் ஆகி சௌந்தர்யா அவர்கள் இறந்திருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு, அந்த ஃபோன் காலில் மோகன் பாபு அவர்கள் சௌந்தர்யாவுக்கு மிரட்டல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் மிரட்டல் கொடுத்த கொஞ்ச நாள்லயே சௌந்தர்யா அவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா இவர் தான் ஏதோ திட்டமிட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்காரு, அந்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மோகன் பாபு சௌந்தர்யா அவர்கள்கிட்ட அந்த 6 ஏக்கர் நிலத்தை கேட்டார் இல்லையா, அந்த நிலத்துல இப்ப யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மோகன் பாபு அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரோ தான் அந்த லேண்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ நிலத்தை வாங்குறதுக்காக தான் அவங்கள வந்து இவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாகவுமே 2 பேருமே இன்வால்வ்டு. இவங்களோட 31 வயசுல தான் இறந்து போனாங்க. ஸோ 31 வயசுல இவங்க பொலிட்டிக்கலுக்கும் வந்துட்டாங்க. இவரும் பொலிட்டிக்கல் இருந்தார் அப்படின்ற காரணத்தினால ஸோ பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம், லேண்ட் ப்ராப்ளமும் இருந்திருக்கு. ஸோ இதனால இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு வருது. இதையெல்லாம் தாண்டி சிட்டி முல்லு அப்படிங்கிறவர் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றாரோ அப்படின்னாலுமே, 1 நாள் 2 நாள் 10 நாள் பண்ணலாம். பட் கிட்டத்தட்ட ஒரு 500 நாள் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து வெறும் இலை தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இதை வந்து கண்டிப்பா இது ஒரு சீரியஸான விஷயமா பார்க்கணும். இது என்ன உண்மை எது பொய், அவங்க உண்மையாவே ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி சௌந்தர்யா அவர்கள் இறந்து போகும்போது அவங்க வந்து 2 மாதம் பிரெக்னெண்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் எப்போதான் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அதாவது காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்ல ஃப்ரெண்டா இருந்த GS ரகு அப்படிங்கிறவர் தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி சௌந்தர்யா அவர்களுடைய கணவர் GS ரகு இப்ப என்ன சொல்றாரு, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, சிட்டி முல்லு சொல்றது முழுக்க முழுக்க ஒரு ரூமர் தான். மோகன் பாபு அவர்களும் நாங்களும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவர் வந்து இதை பண்ணியிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, இது வந்து ஒரு ரூமர் அப்படின்றாரு. GS ரகு யார் அப்படின்னு பார்த்தா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், சௌந்தர்யா அவர்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவங்கள தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரூமர்ஸை யாரும் நம்பாதீங்க, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், அதில் வந்து எந்த ஒரு கொலை திட்டமிடலோ கொலையோ அது கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அப்போவே அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரூமரை வந்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ இவர் எதுக்காக இதை பண்ணணும், 22 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் வருது. ஸோ ஓகே, நீங்கள் வந்து சௌந்தர்யா அவர்களை மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபேனாக போய் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீட் பண்ண டைமில் வந்து கேமராஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களா, எப்படியுமே நார்மலாக நம்மளே நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இப்போ ஃபோட்டோ எடுக்க தான் செய்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஃபோட்டோலாம் எடுக்கலை அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபோன் கால் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், ஸ்பீக்கில் இருக்க ஆக்ட்ரஸ், நீங்கள் ஒரு நார்மலான ஃபேன், உங்கள் முன்னாடி அவங்க ஃபோன் கால் பேசியிருந்தாலுமே அதை எப்படி உங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க தம்பிக்கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஃப்ளைட்டில் வந்து சௌந்தர்யா அவர்கள் மட்டும் கிடையாது, மொத்தம் 4 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. சௌந்தர்யா அவங்களுடைய தம்பி, அதாவது அந்த டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தம்பியுமே அந்த ஃப்ளைட்டில் தான் கூட போயிருக்காரு. அவருமே அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. பைலட் அண்ட் இன்னொரு அந்த பொலிட்டிக்கல் சார்ந்த ஒருத்தவங்களும் போயிருக்காங்க. ஸோ அவங்க 4 பேருமே அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இந்த கேஸை எடுத்து மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு, உண்மையாகவே அது ஆக்சிடென்ட் தானா இல்லை உண்மையாகவே கொலை நடந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். மோகன் பாபு அவர்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போதுமே வந்து சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலா 2 பேருமே இன்வால்வ்டா இருந்திருக்காங்க. தென் அந்த லேண்ட் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா அவர் கேட்ட அந்த 6 ஏக்கர் நிலத்துல இப்போ யார் இருக்காங்க, அந்த நிலம் இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோகன் பாபு அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க தான் அந்த நிலத்தை வச்சிருக்காங்க. அண்ட் இந்த 6 ஏக்கர் நிலம் இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த சிட்டிமல்லு அப்படிங்கிறவருடைய ஊருமே இருக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இது வந்து கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி இது கொலையா இல்லை உண்மையாகவே ஆக்சிடென்ட்டா அப்படிங்கிறத நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும்.
ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ், பீக் ஆக்ட்ரஸ். அப்போ இருந்த சௌந்தர்யா அந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கே பெரிய ஃபேன் பேஸ்லாம் இருந்தது, ஒரு ஆக்டருங்களை தாண்டி. ஸோ அப்படி இருந்த ஒருத்தவங்க இறந்து போனது அந்த டைமில் நிறைய பேருக்கு மன வருத்தம். இப்போ மறுபடியும் அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை மற்றவங்களுக்கும் வந்து வியூ பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எந்த இடத்துல தோணுச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு பிளான் இருந்தது, ஏதாவது பண்ணணுன்றது தான் வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற மாட்டோமா அப்படின்ட்டு நம்ம பார்த்தா இப்படி எல்லாரும் பார்க்கட்டும்னு போட்டது தான் சார். அது வந்து ரொம்ப நல்லா நல்லா. நான் இன்னும் கேமராமேன் நான் தான் சார். அவங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க போலயே. வருத்தம்லாம் இல்லைங்க, சொல்கிறேன். பூ வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு சின்ன கேமியோ சின்ன ரோல் பண்ணிட்டு போவாரு. அப்படிலாம் பண்ணிட்டு போய் அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் எல்லாருமே அக்கா நான் உங்களை அண்ணாவை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்க. அதாவது ஒரே நாள்லேயே 7 மில்லியன் போச்சு ஒரு நாளில். வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஒரு பக்கம் நான் அவங்க பக்கம் கேரிங் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க கற்றுறது ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு சிசரியன் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பிறந்துட்டான். ரெண்டாவது இவர் பிறக்கும் போது ரொம்ப பயந்தோம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படி ஒன்றா பண்ணுவாங்க. இது எல்லாருமே செய்கிற வேலை தானே போடுறீங்க அப்படின்னு. இவங்க வந்து காலையில் ஸ்கூல் போயிடுவாங்க. இப்போ பார்த்துங்க டிஃபன் கடை இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். இல்லைன்னா அது முடிச்சுட்டு வரதுக்கே எங்களுக்கு 12 ஆகிடும். இது காமெடியாக இருந்தாலும் அந்த ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்று எனக்கு கேட்டது அப்படி அந்த மாதிரி தான். நான் சொல்லுவேன் நீ சும்மா வாய் மாட்டாது, ஆஹா நீ சொல்லிக் கொடு நான் சொல்கிறேன்னு. அந்த பாட்டுமே அப்படி தான் எடுத்தோம். நீ சொல்லிக் கொடுமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவராக தான் எடுத்தார். தேனாண்டாள் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.